வணக்கம். லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இப்போ பார்க்க போகிறோம். ஏதாவது 3 எண்களில் பெரிய எண்ணை கண்டுபிடிப்பதற்கான பொருத்தமான நிரலை எழுதுக அப்படின்னு 6வது பாடத்தில் 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்சர். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் 3 நம்பரையும் வாங்கணும். நல்லா வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு லைனில் என்னதுக்கு ஆஷ் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ், இது குறிப்பு எழுதுறதுக்காக எழுதியிருக்கோம். 2வது லைனில் ஏ அப்படிங்கிற ஒரு நம்பரை வாங்கணும். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப், இது ஒரு இன்டிஜர் நம்பர் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அடுத்து பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்னு 2வது நம்பர் வாங்குகிறோம். இது சியும் வாங்கிக்கிறோம். 3 நம்பர் வாங்கியாச்சு. இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி, ஏ வந்து பியை விடையும் சியோடையும் பெருசாக இருந்தால் கோலன்னு வச்சிடுறோம். பிக் ஈக்குவல் டு, பிக்னு ஒரு வேரியபிள், அதில் ஏயை அசைன் பண்ணிடுறோம். ஏ தான் பெருசு அப்படின்னு. எலிஃப் அப்படி இல்லை அப்படின்னா பி கிரேட்டர் தேன் சியான்னு பார்க்குறோம். ஆமாம் அப்படின்னா பிக் ஈக்குவல் டு பின்னு அசைன் பண்ணுறோம். அதுவும் இல்லை எல்ஸ் அப்படின்னா பிக் ஈக்குவல் டு சின்னு அசைன் பண்ணுறோம். பிரிண்ட் பிக்கு. இப்போது பிக்கில் வந்து ஆன்சர் என்னது, எது பெரிய நம்பரோ அதோட வேல்யூ இருக்கும். சரி, இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா வந்து ப்ராம்ப்ட் வந்து நிற்கி என்ன நம்பர் கொடுங்க, இது நம்பராக எதுவும் ஸ்ட்ரிங் தெரியல. ஏன்னா நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கல, நாமளாக ஒரு நம்பராக டைப் பண்ணுவோம். முதல் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து 2வது நம்பருக்கு இடம் கேட்கு, 2வது நம்பர் டைப் பண்ணுறேன். அடுத்து 3வது நம்பர் கொடுக்கேன். ஆன்சரும் 78 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. 78 தான் பெரிய நம்பர், 78ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்காதனால இன்புட் கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியல, முடிச்சுட்டு இருந்தோம், என்ன கொடுக்கன்னு தெரியல. ஆன்சரும் 78ன்னு அதோடு சேர்ந்தே வந்துருச்சு, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ பாருங்க, அதே இது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோமா, பேக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதே ப்ரோக்ராமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப், ஃபஸ்ட் லைனில் ஆஷ் கொடுத்துருக்கோம். ஆஷ் கொடுத்து டு ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர். 2வது லைனில் இன்புட் ஆஃப் இன்புட் ஆஃப் ப்ராக்கெட் போட்டுட்டு என்டர் த ஃபஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர். இந்த மாதிரி கோட்ஸுக்குள்ளே இன்புட்டுக்குள்ளே கொடுத்துருந்தோம்னா நமக்கு கேள்வி கேட்கும். அதே ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணி இந்த என்டர் த தேர்ட் நம்பர் அப்படி எழுதியிருக்கோம். இந்த மாதிரி பிரிண்ட்டில் பாருங்கள், த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர் எஸ் அப்படின்னு போட்டுட்டு கமா பிக் போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதே ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்டர் த ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குதா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்பர் என்டர் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு நம்பர் என்டர் பண்ணுறோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோடனே என்டர் த செகண்ட் நம்பர் கேட்குது, ப்ரெஸ் பண்ணுறோம். அடுத்து 3வது நம்பர் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர் எஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சரை 78 கொடுக்கா. ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு வந்துருச்சு. புரியுதா? அதனால் இப்போ கொஷின் ப்ராம்ப்ட்டுக்கு ஏன் போடுறோம், இன்புட்டில் ஏன் ப்ராம்ப்ட் போடுறோம், இந்த மாதிரி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா நமக்கு இன்புட் கொடுக்கும்போது நமக்கு புரிகிறதுக்காக கொடுக்குறோம். ஓகேயா? அந்த ப்ரோக்ராமெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோக்ராமை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பைத்தான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டைப் பண்ணி பாருங்கள். இப்போ டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு ஆப்ஷன் வரும். சேவ்னு கொடுத்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜா அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் கூட சேவ் பண்ணிக்கலாம். சேவர்ஸ்னு கொடுத்துக்கலாம். புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நியூ அப்படின்னு கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஏற்கனவே உள்ள ஃபைல்ஸ் நமக்கு வரும். இந்த ஆப்ஷனில் ஏதாவது தவறுதலாக அடிச்சிட்டிங்கன்னா அண்டு கொடுத்துக்கலாம். அல்லது கோ டு லைன், ஏதாவது ஒரு எத்தனாவது லைனுக்கு போகணும், 3வது லைனுக்கு போகணும் அப்படின்னா கோ டு லைன் அப்படின்னு கொடுத்து இங்கே 3 அப்படின்னு கொடுத்தா உங்கள் 3rd லைனுக்கு போயிடும். கோ அப்படி கொடுத்தா 3rd லைனில் போய் நிற்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் ஓவர். ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.